சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். மனிதன்தானே பணத்தை உண்டு பண்ணுகிறான். பணம் மனிதனை உண்டு பண்ணியதாக எங்கேயாவது எப்போதாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? நீ உன்னுடைய எண்ணங்களையும் சொற்களையும் முற்றிலும் ஒன்றாக இருக்கும்படி செய்தால், அதை செய்ய உன்னால் இயலுமானால், பணம் தண்ணீரைப் போல தானாக உனது காலடியில் வந்து கொட்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். வேறு எந்த சக்தியாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முறை நீ அவற்றை இயங்க செய்துவிட்டால் அதனால் வரும் விளைவுகளையும் நீ ஏற்றேயாக வேண்டும். இதை நீ நினைவில் வைத்து கொண்டால் தீய செயல்களை செய்வதிலிருந்து அது உன்னை தடுத்து நிறுத்தும். இந்த பிரபஞ்சத்திலேயே நன்மைக்கு அழைத்து செல்லும் பாதைதான் மிகவும் கரடுமுரடாகவும் செங்குத்தானதாகவும் இருக்கிறது. அந்த பாதையில் இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்களே என்பதுதான் வியப்புக்கு உரிய விஷயம். பல பேர் தோல்வியடைந்து விழுந்து போனதில் ஆச்சரியமே இல்லை. 1000 முறை இடறி விழுவதன் மூலம்தான் நல்ல ஒழுக்கத்தை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு பணியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும்: ஏளனம், எதிர்ப்பு, பிறகு கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்படுதல். தனது காலத்தை விட்டு முற்போக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவான். எனவே எதிர்ப்பும் அடக்குமுறையும் வரவேற்கத்தக்கவையே. ஆனால் நீ மட்டும் உறுதியாகவும் தூய்மையாகவும் கடவுளிடம் அளவு கடந்த நம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். பாமரர்களாகிய பொதுமக்களை வாழ்க்கை போராட்டத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க உதவி செய்யாத கல்வி, உறுதியான நல்ல ஒழுக்கத்தையும் பிறருக்கு உதவி புரியும் ஊக்கத்தையும் சிங்கம் போன்ற மன உறுதியையும் வெளிப்படுத்த பயன்படாத கல்வி, அதை கல்வி என்று சொல்வது பொருத்தமா? எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை தனது சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும்.